வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பின்தங்கிய பகுதிகளில் நீண்டகாலமாக நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை குறித்து கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்சார் ஆலோசனை குழு கவனம் செலுத்தியிருப்பதாக நேற்று வெளிவந்த செய்தி முக்கியமான முன்னேற்றமாகும். எனினும் இது புதிய பிரச்சினை அல்ல. ஆட்சேர்ப்பு, ஆசிரியர் இடமாற்றம் மற்றும் வளப்பகிர்வில் தொடரும் கட்டமைப்பு குறைபாடுகளின் விளைவாகவே இந்த நிலை உருவாகியுள்ளது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான கிளாந்தி ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல், இடமாற்ற நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துதல், பாடசாலைகளின் வசதிகளை மேம்படுத்துதல் என்பன முக்கியமாக ஆராயப்பட்டுள்ளன. குறிப்பாக கணிதம் மற்றும் விஞ்ஞான பாட ஆசிரியர்களை விரைவாக ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டிருப்பது மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை தீர்மானிக்கும் பாடங்களில் நிலவும் இடைவெளியை அரசாங்கம் உணர்த்தியிருப்பதை காட்டுகிறது. ஆனால் புதிய ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதால் மட்டும் பிரச்சினை முழுமையாக தீர்ந்துவிடாது. ஆசிரியர்கள் எந்த பாடங்களுக்கு, எந்த மொழி மூலத்திற்கு, எந்த பாடசாலைகளுக்கு தேவைப்படுகின்றனர் என்பதை துல்லியமாக கணக்கிடும் தரவுசார் முறைமை அவசியமாகும். தேசிய அளவில் ஆசிரியர்கள் போதுமான எண்ணிக்கையில் இருந்தாலும் நகர்ப்புற, கிராமப்புற மற்றும் மாகாணங்களுக்கு இடையிலான சமமற்ற பகிர்வே பற்றாக்குறைக்கு தீவிரப்படுத்தக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு ஆசிரியர்களை நியமிப்பதுடன் அவர்கள் அங்கு தொடர்ச்சியாக பணியாற்றுவதற்கான சூழலையும் ஏற்படுத்த வேண்டும். தங்குமிடம், போக்குவரத்து, பாதுகாப்பு, தொழில்முறை முன்னேற்ற வாய்ப்புகள் மற்றும் விசேட கொடுப்பனவு போன்ற ஊக்குவிப்புகள் இல்லாவிட்டால் புதிய நியமனங்கள் குறுகிய கால தீர்வாகவே முடிவடையும் அபாயம் உள்ளது. ஆசிரியர் இடமாற்ற நடைமுறையை ஒழுங்குபடுத்துவது மற்றொரு முக்கிய விடயமாகும். அரசியல் அல்லது நிர்வாக செல்வாக்குகளுக்கு இடமளிக்காத வெளிப்படையான இடமாற்ற முறை அமுல்படுத்தப்பட வேண்டும். கடின பிரதேசங்களில் பணியாற்றியவர்களுக்கு உரிய முன்னுரிமை வழங்கப்படுவதுடன் ஒரு பாடசாலையில் தேவைக்கு அதிகமான ஆசிரியர்கள் இருக்கும் நிலையில் மற்றொரு பாடசாலை வெற்றிடங்களுடன் இயங்கும் முரண்பாடும் நீக்கப்பட வேண்டும். இதன் வெற்றியை தீர்மானிப்பது ஆலோசனை குழுவின் கலந்துரையாடல் அல்ல, அதனை தொடர்ந்து வெளியிடப்படும் கால வரையறையுடன் கூடிய செயற்திட்டமே ஆகும். மாவட்டம், பாடம் மற்றும் மொழி மூலம் வாரியாக ஆசிரியர் வெற்றிடங்களை வெளியிடுதல், ஆட்சேர்ப்பிற்கான தெளிவான கால அட்டவணையை அறிவித்தல், மேற்கொள்ளப்பட்ட நியமனங்களை தொடர்ந்து கண்காணித்தல் என்பன அவசியம். மொத்தத்தில் அமைச்சர்சார் ஆலோசனை குழுவின் கவனம் வரவேற்கத்தக்கது. ஆனால் வடக்கு, கிழக்கு மற்றும் பின்தங்கிய பகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் சமமான கல்வி வாய்ப்பை பெற வேண்டுமெனில் ஆசிரியர் பற்றாக்குறை ஒரு தற்காலிக நிர்வாக பிரச்சனையாக அல்லாமல் கல்வி சமத்துவத்துடன் தொடர்புடைய தேசிய முன்னுரிமையாக கையாளப்பட வேண்டும்.